அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். 2024 ஆண்டு நடைபெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஏற்கனவே தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் நடைபெற்ற நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 21,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் காத்திருப்பதாக தெரிய வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு கூட்டமைப்பின் சார்பிலே உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுவதை உணர்ந்து அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறேன். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை, ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும், அவர்களுக்கான பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஜேபி நட்டா தலைமையில 7 எம்பிக்கள் இங்க போயிருக்காரு, கரூர் போய் ஆய்வு பண்ண போயிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறேன். பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீஷ் தலைமையில் தனிநபர் அந்த ஆணையம் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எதிர்கட்சிகளாக கோரிக்கை வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது. இது பெரும் துயரம், கொடுந்துயரம், யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுபோன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டி கழித்து ஓடிவிட முடியாது. நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்று பெரிய கிரவுட், ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது. முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 7:30 வரையிலும் ஒரே இடத்திலே இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும். விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தாமதமாக செல்லலாம். ஆனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம், தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமறித்துக் கொண்டார்கள், அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடுந்துயரம் உணர்த்தி இருக்கிறது. இப்ப நீண்ட காலமா நீங்க அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயம் போராட போகும்போது காவல்துறை உங்களுக்கு பயங்கரமான கடும் நெருக்கடி எல்லாம் கொடுத்திருக்கு. நீங்க ஒரு இடத்துல பேச போனாலும் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க சொல்லி. இந்த சூழ்நிலை நாமக்கல் இருந்து கரூர் இடத்துல வேலூர்ல அவங்க பார்த்து கொடுக்கல, அங்கிருந்து பரமத்தி வேலூர்ல நிக்கிறாரு. அதை தாண்டி வேலாயுத மாநிலத்திலையும் பேசுறாரு. இப்ப காவல்துறை ஏன் எல்லாத்தையும் பிரஷர் போடும்போது ஏன் பிரஷர் பண்ணி கூட்டி வந்திருக்கலாம் இந்த பக்கம்? ஏன்னா எல்லா கட்சியும் நீங்க நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். ஒரு முக்கியமான தலைவர் இருந்தா அந்த நிறுத்தணும். வேலூர்ல பரமத்தி வேலூர்ல பாயிண்டே கிடையாது, அவர் பேச விடுறாங்க. அடுத்து வேளாண்மை பண்றாங்க, அடுத்து பெரிய குளத்து அவங்க ரிட்டனா கொடுத்துட்டாங்க, காவல்துறை ரிட்டனா கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு பர்மிட்டட் பிளேஸ். அந்த பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும். அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட
எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. எந்த அளவுக்கு அவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும். இரவு 7:30 மணிக்கு 12 மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தது இந்த கொடுந்துயரத்திற்கு காரணம். ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம். இந்த காவல்துறை அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அடிச்சே விரட்ட முடியும். தமிழக வெற்றி கழகம் வந்து அனுபவம் இல்லாத கட்சி, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழல்ல அந்த பைபாஸ்ல இருந்து குறிப்பா உங்களுக்கு தெரியும் கரூர் ரவுண்டானாவில இருந்து இந்த அளவுக்கு வேலுச்சாமி மருத்துவருக்கு மூவ் பண்ண காவல்துறை ஏன் வந்து பரமத்தி வேலூர்ல ட்ரை பண்ணல, வேலாயுதம் பாலத்தில் ட்ரை பண்ணல, பெரிய குளத்து பாலத்தில் ட்ரை பண்ணல? அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி காவல்துறை இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல வேலாயுதம் பாளையம் பெரிய குளத்து பாளையம் கரூர் தானே. அவங்களுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் தான் முக்கியம். அந்த இடத்துல காவல்துறை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். என்ட்ரி பாயிண்ட்ல நின்னாங்க காவல்துறை. மொத்த இடத்துல நாமக்கல்ல இருந்து கரூர் காவல்துறை வந்து பிடிச்சி இழுத்து வர முடியாது. அது காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிற ரிட்டர்ன் பர்மிஷன் என்னவோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கரெக்டா நடக்க முடியாது, 100% நடக்க முடியாது. அவர் வந்து ஒரு மாஸ் புல்லிங் போர்ஸா இருக்கிற நிலையில பல இடங்களில் மறிக்கிறாங்க. அப்படி மறிக்கும் போது அதை கடந்து வந்துட முடியாது. ஆனா எவ்வளவு வேகமா வர முடியுமோ அவ்வளவு வேகமா வந்திருக்கணும். ஆனா இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவர் மேல எழுந்திருச்சு கையை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா ஒரு 10% 20% ஆஃப் த பீப்புள் அங்கேயே நீங்க அங்கங்க கழிச்சிருக்கலாம். அவங்க பின்னால மூவ் பண்ணிருப்பாங்க, அங்கேயே நின்றுப்பாங்க. இவர் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கோர் பாயிண்ட் வந்து தான் நான் எழுந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது. அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. எனவே அந்த ஒரு பெரிய திரளை, மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம்பீட் என்கிற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்றவங்க மேல காரணத்தை போறது வந்து எந்த வகையிலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும். பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே இடத்துல திரண்டிருக்கிற போது அவர்களை தேக்கமடைய வைக்கக்கூடாது. அங்கிருந்து அவங்களை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க நகர்வதற்கான ஏற்பாட்டை செஞ்சிருக்கணும். அப்படி நகர்ந்திருந்தாங்கன்னா இதுல பிரச்சனை கிடையாது. அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா நான் பார்க்கிறேன். அதுதான் இது அரசியல் பண்ண பாக்குறாங்க அவங்க. இந்த சோகத்தையும் துயரத்தையும் மக்களுடைய பாதிப்பையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம். அப்படிதான் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.